KL 3-digit chart 13/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. No betting, no gambling. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் என்ன? டுடே வந்து டோட்டல் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 080. டோட்டல் வந்து ப்ளஸ் பண்ணால் 0 + 8 + 0 என்னது 8. ஸோ இதனால் 8 வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறாங்க ஆல்ரெடி இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இல்லை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக என்ன சொல்கிறோன்னு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த சார்ட்டை பற்றி நம்ம போட்டிருப்போம். KL 3-digit சார்ட் டிப்ஸ்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ரீசெண்டாக போட்ட வீடியோ ஏதோ வாய்ஸ் கொடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள். 10 நிமிஷம் 12 நிமிஷமாக 10 நிமிஷத்துக்கு மேலே இப்போ சொல்லியிருப்பேன். 8 நிமிஷம் இந்த மாதிரி கிட்ட போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் 1 மந்த்து நான் என்னென்ன சொல்கிறேன்னு. அது மாதிரி நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி சார்ட் வச்சுருக்கணும், நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பர்லாம் ஃபாலோ பண்ணிங்க வந்துடும். ஓகே, இருந்தாலும் புதுசாக போகிறவங்க சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா KL 3-digitக்காக அந்த சார்ட்டை போட்டிருக்கீங்களா? இது பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 080. ஸோ அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இது என்ன நம்ம ப்ளஸ் போட்டு வச்சுருக்கோம். 0 + 8, 8 + 0 மூணுத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 இருக்குது, 8 இருக்குது, 0 மறுபடியும் 0 கூட்டினீங்கன்னா இங்கே 8 தான் கிடைக்கும். இது மாதிரி முந்தா நாள் நேற்றுக்கு அந்த நம்பர் 092. 0 + 9 + 2 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 9 + 2 11. ஸோ 11 இங்கே போட்டிருக்கு. இது மாதிரி நம்ம 3 டிஜிட்டுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன். ஏன்னா கூட்டுறோம்ல, கூட்டி நம்ம டோட்டல் பண்ணுறோம்ல. அப்போ இது மாதிரி கிடைக்கிற நம்பர் பாருங்க. இங்கே பாருங்க 20 இருக்குது, 15 இருக்குது, 1 இருக்குது, அப்புறம் 2 எங்கே போச்சு, 3 எங்கே போச்சு, 8 இருக்குது, 9 இருக்குது, 8 எங்கே போச்சு, 16 இருக்குது, 15. இந்த மாதிரி ஆர்டராக அந்த 3 டிஜிட் மட்டும் மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 27 வரும். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே சார்ட்டில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த ப்ளஸ் பண்ணுறோம்ல, அதை டோட்டல் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். மொத்தமாகவே 3 டிஜிட்னு எடுத்திங்கன்னா இவ்வளோ தான் நம்பர்ஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு எங்கேயும் வராது. இதுக்குள்ளே தான் வரும். என்ன நம்பர் வந்தாலும் ஓகே, இதுக்குள்ளே தான் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒயிட்டில் இருக்குது, இங்கே ரெட் கலரு, எல்லோ கலர், இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் வர ரிசல்ட் நம்ம ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் கலர் கோடிங். இந்த மந்த் மார்ச்சுக்கு நம்ம கொடுத்துருந்த கலர் வந்து ஆரஞ்சு. அப்போ எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு இருக்கோ அங்கே இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. இப்போ ப்ளூ இருக்கிற இடத்துல போன மந்த் ரிசல்ட் இருக்குது. எதுக்காக இப்படி கொடுத்துருக்கீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்து எப்படின்னா போன மந்த் அடித்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். வேணால் பாருங்கள், போன மந்த் ஃபிப்ரவரிக்கு முந்தின மந்த் என்ன, ஜனவரி கலர் என்ன, பிளாக்குக்கு பக்கத்தில் பாருங்கள் நமக்கு ப்ளூ வந்திருக்கும். ஸோ வரதுனால நான் சொல்கிறேன், சார்ட் போட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி வரலைன்னா நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரெகுலராக பாருங்கள் நம்ம வீடியோவை. ஸோ இங்கே பாருங்கள், பிளாக்குக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வரணும், ப்ளூ. போன மந்த் கலர் ப்ளூ தானே. ஸோ இங்கே பாரு, இப்போது அதே தான். போன மந்த் கலர் எடுத்துட்டிங்கன்னா போன மந்த் கலர் என்ன, ப்ளூக்கு பக்கத்தில் மார்ச், அதாவது இந்த மந்த் ரிசல்ட்டு வரப்போகுது. எங்கெங்கெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன ப்ளூ இருக்கா பக்கத்தில் பாருங்கள். இங்கே ஒரு நம்பர் இங்கே பாருங்கள், ப்ளூ இருக்கா பக்கத்தில். அப்போ எங்கெங்கெல்லாம் போன மந்த் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணாவே அந்த நம்பர் வந்துடும். ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் அந்த கலருக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்த மந்த்து நான் 13 சூஸ் பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற என்ன வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். அதை நான் சொல்லிடுவேன். போன மந்த் கலர் என்னென்னு பாருங்கள். அதுக்கு முந்தின மந்த் கலர் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சென்ட்ரல் தான் அடிக்கும். அப்போ இங்கே ஆடுறீங்கன்னா இங்கே 12லையும் 14லையும் பார்க்கணும். அங்கே எந்த லேட்டஸ்ட்டாக வந்த மந்த் கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளூ இருக்குது போன மந்த் கலர். இங்கேயும் ப்ளூ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் கலர் பிளாக்கு. இங்கே பாருங்க, இங்கே பிளாக் இருக்குது. அப்போது எங்கெங்கெல்லாம் அடிக்கணும், நான் இங்கே அடிக்கணும், இந்த இடத்துல. இது மாதிரி தான் ட்ரெண்டிங் நம்பர், லாஸ்ட்டாக வந்த நம்பர், லேட்டஸ்ட்டாக எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துலலாம் வச்சிரும். இங்கே நம்பர் நிறையா இருக்குங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணலாம்.
அது என்னென்னா சின்ன டோட்டல்னால் இந்த 0 to 10 இருக்கிற டோட்டல் அதாங்க பாருங்கள். 0 to 10 வரைக்கும் டோட்டல் இருக்குதுல்ல, இதுக்குள்ளே மந்த்லி ஒரு மினிமம் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 5 நம்பரு, அதிகபட்சம் நிறையா வரும், 10 கூட வரலாம். தென் 11 to 20 வந்து நமக்கு மிடில் நம்பர்னு சொல்லலாம். சென்டரில் இதில் ஒரு 20 நம்பர் குறைந்தபட்சம் சொல்கிறேன், இதில் அதிகமாக வரும். அடுத்து 21 to 27 இதில் ஒரு 5 நம்பர், 30 நாளைக்கு 30 நம்பர், அதில் 5, இதில் 5, 10, இதில் சென்டரில் 20, 30 நம்பர் இதில் வந்துடும். அவ்வளோதான், இது குறைந்தபட்சம். நமக்கு லக் இருந்தால் நிறைய சம்டைம்ஸ் அப்படி தான் நம்பர் அதிகமாக கொடுக்கணும். சின்ன நம்பர்லேயும் நமக்கு 10 நம்பர் கிட்ட கொடுத்துரும் ஒரு டைம். இந்த மந்த் பாருங்கள் எத்தனை நம்பர் கொடுத்துருக்குன்னு. 1, இங்கே ஒன்று, 2, 3, 4 கொடுத்துருச்சு. டெஃபினட்டாக இன்னும் ஒன்று கொடுக்கலாம், இன்னும் 2, 3 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல வரும்னு எதிர்பார்த்தேன். போன மந்த் அடிச்ச ரிசல்ட்டுக்கு இங்கே அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் இங்கே அடிச்சிருச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே விடுங்க. இங்கே அடித்தனால டெஃபினட்டாக இங்கே 7க்கு போகும். ஏன்னா 9 அடிச்சிருச்சு, 8 அடிச்சிருச்சு, நெக்ஸ்ட்டு 7. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா நம்பர் அப்படி தான், ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் 1 வீக் 2 வீக்ஸ் இல்லை மந்த் எண்டில் திரும்பி அதே இடத்துக்கு போகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மந்த்லேயே ஸ்டார்டிங்கில் இங்கே 15 ஃபஸ்ட் அடிச்சதுன்னு நினைக்கிறேன், இல்லை 16 ஃபஸ்ட்டு ஏதோ அடிச்சது, அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும். அப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்பரை. இந்த சார்ட்டை வச்சு நம்ம ஃபாலோயிங் நம்பர் எடுக்கலாம். எந்த நம்பர் வந்தால் என்ன, ஒரு நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் கூட சொல்கிறேன், சார்ட் வச்சுக்கிறவங்கிட்ட ஃபாலோயிங் நம்பர் கேட்டவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ 5ல் ஒரு நம்பர் அடிச்சிருக்கு. டெஃபினட்டாக 5ல் போன மந்த்து ஒரு 5 வரல, அதுக்கு முந்தின மந்த்தும் 5 வரல, இந்த மந்த்து ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. 5ல் இன்னொரு நம்பர் இருக்குது, ஏன்னா அடித்து ஆகணும். போன மந்த்து 2 வரல, 5ல் ஒரு நம்பர் கூட அடிக்கல, அதுக்கு முந்தின மந்த்து அடிக்கல, 15லேயும் நிறைய நம்பர் அடித்தது. அதனால் இந்த மந்த்து 5ல் ஒரு நம்பர் வச்சிருச்சுல, டெஃபினட்டாக இந்த அடித்த நம்பரையே அடிக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிற நம்பர், இது என்ன நம்பர், இல்லை இங்கே டபுள்ஸ் போனால் இங்கே இந்த நம்பரில் என்னென்னு தெரியணுன்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இந்த சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். ஸோ விருப்பம் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே இருக்கிற நம்பர்லாம் தெரியும்னா உங்கள்கிட்ட சார்ட் வேணும். தென் இதை குரூப்பாக பிரிச்சுருக்கோம். அது என்ன குரூப்னு கேட்டிங்கன்னா 0 to 27 இருக்குல்ல, அது என்ன பிரித்து இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும். இப்படி நீங்கள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்பரை. இந்த வந்து நான் 1வது குரூப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 1, 11, 21 3 டோட்டல் வரும். இதை 3ஐயும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்பர் இருக்குது. இதில் நம்பர்ஸ் அதிகமாக வரும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் சிம்பிள், அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. அதை நான் சார்ட்டு வாங்கணுன்ட்டு சொல்லிடுவேன். சார்ட்டு வாங்காதவங்களுக்கு தெரியாது. அடுத்து 2 எடுத்துட்டிங்கன்னா 2, 12, 22. அடுத்து 3 எடுத்துட்டிங்கன்னா 3, 13, 21. இந்த மந்த் பாருங்கள், இன்னும் ஒன்று கூட 3ல் வரல. 20ல் வந்து இது 0 குரூப்பில் 20 வந்துருச்சு. டெஃபினட்டாக 10 இருக்குது. 20ல் இன்னொரு நம்பர் வரலாம், வரும், வேறு வாய்ப்பு. போன மந்த் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, ஒரு மந்த்து நம்பரை நம்ம கம்மியாக கொடுச்சுன்னா அடுத்த மந்த்து அதிகமாக கொடுக்கும், இல்லை அதிகமாக கொடுத்துச்சுன்னா அடுத்த மந்த்து கம்மியாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், போன மந்த்து பாருங்கள் 2 நம்பர் கொடுத்துச்சு. அதுக்கு முந்தின மாதம் பாருங்கள் நிறைய நம்பர் கொடுத்துருக்கு. இப்போ இந்த மந்த்து நமக்கு 20 திரும்பி போகும், 10 போகும். அதெல்லாம் என்ன நம்பர்? இங்கே 1 அடிச்சிருக்கு. டெஃபினட்டாக 11 போகும், 21 போகும். 1லேயே இன்னொரு நம்பர் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன நம்பர்? இங்கே பாருங்கள், 5ல் 5 வந்திருக்கு, 15 வந்துருச்சு. ஸோ 15 மறுபடியும் இன்னொன்று போகும், தென் 5 போகும். அப்போ நீங்கள் எதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆனீங்கன்னா பிடிச்சிக்கலாம் நம்பரை. தென் 6 போக போகுது, ஏன்னா 5 அடிச்சிருச்சு. 5க்கு பக்கத்தில் 6 தான் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் அடிக்கணும், இது இல்லை கீழே, இல்லை டபுள்ஸ் போனால் இங்கே. அப்போ இதை அடிச்சதுன்னா நமக்கு 7 கவர் ஆயிரும். டெஃபினட்டாக இதை டார்கெட் பண்ணத்தான் இந்த நம்பர் இங்கே அடிச்சது, இங்கே அடிக்காமல் இங்கே அடித்து வச்சுருக்குது. அதனால் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6, 7. ஸோ ஃபாலோ பண்ணிங்க, சார்ட் வச்சுக்கிறேங்க.
சார்ட் வேணுங்கிற நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துட்டு பாருங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு சார்ட் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். சில சார்ட் ஓகே விருப்பம் இருங்க வாங்கிக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, நான் யாரையும் கம்பல் பண்ண கிடையாது. தென் இல்லை நம்ம ஃப்ரீ கெஸ்ஸிங் கொடுக்குறோம், அதில் சார்ட்டில் மார்க் பண்ணி அதில் வாய்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஏன்னா இதுக்கும் நம்ம வாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும், சம்டைம்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ வாய்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் பேசுகிறீங்க, வாய்ஸ் கேட்கல நமக்கு டைம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அதனால தான் நான் பேட்டர்னில் மார்க் பண்ணி நான் சொல்கிறேன். அது எல்லாம் பவர் நம்பரில் தான் கொடுப்பேன். ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன்னா அதில் இப்போ 05 இருக்குதுன்னா அதுக்கு பவர் 04 இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு பவர் என்ன 059 வரும். அவ்வளோதான் பவர் நம்பர்னால் அது உங்களுக்கு தெரியும். தெரியலனாலும் சொல்கிறேன் பாருங்கள். 1க்கு 6, 6க்கு பவர் 1 சேம் இது தான். 2 இருந்தால் 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2 இதுதான் சேம். 3க்குன்னா 3க்கு பவர் 8, 8க்கு பவர் 3, 4னா 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4, 5னா 5க்கு பவர் 0, 0க்கு பவர் இதுக்குள்ளே தான். அவ்வளோதான், இதுதான் பவர். நான் ஃப்ரீ கெஸ்ஸிங் கொடுக்குறோம்ல இன்னொரு வீடியோவில், அதெல்லாம் அதை கொடுப்பேன். அதில் அதை பார்த்துக்குங்க. இல்லை இந்த சார்ட் வேணுங்கிறவங்க இதை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாம் உங்கள் விருப்பம். தென் நான் இன்னொரு மெத்தட் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த மெத்தட் ரொம்ப இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்பரை இந்த சார்ட்டை வச்சு இதையும் மேட்ச் பண்ணி நம்பர் எடுக்கலாம். இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சு, 080. இது என்ன நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் இரட்டைப்படைன்னு சொல்லலாம். இது ஒரு மெத்தட். மந்த்லி இந்த மெத்தடை நீங்கள் பேஸ் பண்ணி நம்பரை அந்த சார்ட்டோட மேட்ச் பண்ணி நீங்கள் 3 டிஜிட் எடுக்கலாம். இது எப்படி எடுக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடு ஈவன் நம்பர் சொல்லிடுறோம். ஆடுனா ஒற்றைப்படைன்னு சொல்லுவாங்க. ஒத்தப்படை நம்பர்ஸ், ஒத்தப்படை நம்பர்ஸ்னால் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒற்றைப்படை ஆடு, ODD ஆடு. அடுத்து ஈவன் நம்பர்னா 0, 2, 4, 6, 8 இதெல்லாம் 2 2ஆக கூட்டி வரும். இதெல்லாம் 1, இது 2, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒன்றுனா ஒவ்வொன்றா கூட்டணும். 1 அடுத்து என்ன 2 ஆடுனா ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் வரும். 1 ஒரு நம்பர் விட்டு 2, 2க்கு அடுத்து 3, 3னா 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, அதுதான் இது ஆட் நம்பர். ஈவன்னா 0 2 2ஆக போகும். ஒரு 0 அதில் 2 கூட்டினா 2 ஆயிரும், 2 இன்னும் 2 கூட்டினா 4 ஆகும். இது ஈவன் நம்பர்ஸ். இதுக்குள்ள தான் நம்பர்ஸு இதை பேஸ் பண்ணி வருது. இதையும் நான் சொல்கிறேன். இது எப்படி நம்பர் எடுக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த சார்ட்டோட மேட்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிற நம்பருக்கும் அந்த சார்ட்டில் இன்றைக்கி என்ன நம்பர் வரப்போகுது அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம். அப்போ இது தெரிஞ்சால் நீங்கள் அந்த சார்ட்லேருந்து நம்பர் எடுத்துடலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். மந்த்லி இந்த 4 பேட்டர்னில் தான் நம்பர் வந்துட்டுருக்குது. இந்த 4 பேட்டர்ன் தான் இருக்குது மொத்தமாகவே டோட்டலாகவே நம்பர், டெய்லி வர நம்பரை. இது பாருங்கள், 2 போட்டிருக்கேன் ப்ளஸ் ஒரு ஓ போட்டிருக்கேன். 2 ஈனா ரெட்டப்பட நம்பரு. 0, 2, 4 அதான் மேலே கொடுத்துருக்குல்ல. ஈவன்னா ஈன்னு கொடுத்துருந்தா ரெட்டப்பட நம்பர், 2 2ஆக கூட்டி போகும். அடுத்து ஓன்னு கொடுத்துருந்தா ஆடு ஒத்தப்பட 1 விட்டு 1 வரும். இப்போ அதெல்லாம் இங்கே கொடுத்துருங்க. 1, 3, 5, 7, 9 இப்படி வர நம்பர்ஸ்லாம் ஒத்தப்பட. இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு இது வந்து பிப்ரவரி மந்த்து, மார்ச், இதில் பாருங்கள் க்ரீனில் கொடுத்துருக்கேன். 2 ஓ கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஒரு ஈ கொடுத்துருக்கேன். அப்படின்னா 2 ஓனா 2 ஒத்தப்பட நம்பர் வச்சுருக்கு, தென் ஒரு ஈவன் நம்பர் வச்சுருக்கு. ஒத்தப்படனா 1 விட்டு 1 கூட்டு 1, 1க்கு அடுத்து 2, 2 கூட வராது. அடுத்து 1, 3, 5, 7 இப்படி வரும். 1 விட்டு ஒரு நம்பர் வரும். 2னா 2 2ஆக கூட்டிகிட்டு போவோம். அப்போ ஈவன், இது வந்து ஈவன். இதில் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு, இதில் எது ஒத்தப்படை உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. 5ங்கிறது ஒத்தப்படை, 7ங்கிறது ஒத்தப்படை. ஏன்னா 0, 0க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5, 7, 9 இது ஒத்தப்படை. இதில் பாருங்கள் நமக்கு 0 இருக்குது, 5 இருக்குது.
ஒத்தப்படையாச்சா? ஒத்தப்படையில் 2 நம்பர். தென் ஈவன் நம்பரில் ஒரு நம்பர். அடுத்து இதில் பாருங்கள், 2 ஈவன் ஒரு ஆடு. 2 ஈவன் 2, 4, 6, 8, 0 இந்த நம்பர் தான் ஈவன் நம்பர். ஒரு 2 4 இருக்கா, ஒரு ஒத்தப்படை இருக்கா. இதே நான் கலர் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ ஒரு நம்பர் வந்தால் அதுக்கடுத்து என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். இந்த மந்த் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈவன் ஒரு ஆடு வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 2 ஆடு ஒரு ஈவன். அடுத்து 3 ஆட் நம்பர்ஸ். இப்போ 3 ஈவன் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன போகும்? லாஸ்ட் மந்த் அடிச்சதில் பாருங்கள். ஈவன் வந்து அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 3 ஆடு போயிருக்கு. ஈவன் வருங்க மறுபடியும் 2 ஈவன் ஒரு ஆடு. இங்கே ஈவன் பிறகு மறுபடியும் ஆடு போயிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நம்பர்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்றா இது வரணும், 2 ஈவன் நம்பர் ஒரு ஆடு நம்பர், இல்லை 3 ஆடு நம்பராக வரும். அவ்வளோதான். இல்லை ஆடு 2 ஆடு நம்பர் ஒரு ஈவன் நம்பர். ஒன்றா நாளைக்கு இதில் வரணும், இல்லை 3மே ஆட் நம்பராக வரணும். அப்போ அதோட மேட்ச் பண்ணி நீங்கள் நம்பர் எடுக்கலாம். அப்போ நாளைக்கு டார்கெட் இதில் என்ன நம்பர் வரும்? 2 ஈவன் ப்ளஸ் ஒரு ஆடு. 2 ஈவன் நம்பர் வரும். 2 ஈவன் நம்பர்னால் இதுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? 2 ஈவன் ஒரு ஆடு. இதில் ஒரு நம்பர், இதில் 2 நம்பர், இதில் ஒரு நம்பர். அடுத்து அதில் வரணும். இல்லைன்னா வேறு என்ன வந்திருக்கு? 3மே ஆடாக வந்திருக்கு. அப்போ ஆடுனா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து 3 நம்பர் இதுக்குள்ளேருந்து வரணும். ஒன்றா இதில் 2 நம்பர், இதில் ஒரு நம்பர், இதுலேயும் 3, இல்லை இதில் 3 நம்பர். அவ்வளோதான். இது 2ல் வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு. அப்போ அது என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருப்பீங்களே, அதோட மேட்ச் பண்ணி இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மேட்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிற நம்பரோட அந்த சார்ட்டில் போயிட்டு என்னென்ன நம்பர் அடிச்சிருக்கு, இதில் விட்டு வச்சுருக்கு நம்பரை, அதோடு அதை போய் பார்த்து போட்டிங்கன்னா முடிஞ்சது. சிம்பிள். இல்லை அது நம்ம கிடைச்ச நம்பரை ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். ஏன் வந்துடும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் இங்கே வந்து நம்பரை மேட்ச் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு நம்பர் எடுத்து இந்த ஆடாக ஈவனாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு ஈவன் 2 ஈவன் ஒரு ஆடாக வந்துருச்சு. அப்போது நாளைக்கு வழினாலோ 2-3 நாள் தள்ளி கழித்து திரும்பவும் நமக்கு நீங்கள் எடுத்து வச்ச நம்பர் 3 ஆடாக இருக்கலாம். அப்போ அதுகிட்ட போகும்ல, அது கூட அந்த சார்ட்டை மேட்ச் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ சார்ட் வேணுங்கன்னா வாட்ஸ்அப் வாங்க. இல்லை இது புரியாதவங்க, இல்லை ஏதாவது டவுட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு. ஓகே, தேங்க்யூ.